வணக்கம் நண்பர்களே, இது டே 30 ஆஃப் ஒழுக்கமா இருப்போம் சவால். சேலஞ்ச் ஆரம்பிச்சு 30 நாள் ஆயிருச்சு. ஆனா இதுல நம்ம நிறைய நாள் ஒழுக்கமா இல்ல. சோ அதுக்கு பனிஷ்மெண்டா என்ன பண்ணலாம்னா 100 நாளுமே நம்ம சுகர் சாப்பிடாம இருக்கலாம்னு முடிவு பண்ணி கூடவே சேர்ந்து இதுக்கப்புறம் வர வீக்ல எல்லாம் ஒழுக்கமா இருக்கலாம்னு முடிவு பண்ணி அப்படியே இன்னைக்கு கதைக்கு வந்தோம்னா காலைல ஒரு 10 மணி போல தான் சண்டேன்றதுனால 10 மணிக்கு எந்த நம்மளுக்கு காஃபி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 11:30 மணிக்கு தான் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு உடனே போய் குளிச்சுட்டு வந்து ஏசி போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தலையெல்லாம் நல்லா தோட்டிட்டு இருந்தோம். ஈரமா இருந்துச்சுன்னா சளி பிடிச்சிரும். அதெல்லாம் முடிச்சுட்டு உடனே பீக் வெயில இப்ப கடைக்கு போறோன்றதுனால சன்ஸ்கிரீன் எல்லாம் நல்லா மூஞ்சிக்கு கைக்கு போட்டுட்டு அதுக்கு மேல அடிஷனல் பாதுகாப்பா இருக்கட்டும் என்னோட ஜாக்கெட் ஒன்னு எடுத்து போட்டு கடைக்கு கிளம்பி போயிட்டேன். போன வாரம் இப்படிதான் இந்த ஜாக்கெட்டை போட்டு போயிட்டு கடையில கைட்டி வச்சு கிளம்பும் போது ஷட்டர் முடித்தாங்க. சரி நாளைக்கு எடுத்துக்கலான்னு வந்தேன். ஒரு வாரம் பொறுத்து இன்னைக்கு தான் இந்த ஜாக்கெட் மட்டும் வீட்டுக்கு வந்து எடுத்து பார்த்தேன். பெருசா ஸ்மெல் எல்லாம் வரல. சரின்ட்டு அதை அப்படியே போட்டு போயிட்டு வந்து தொய்வ போட்டுக்கலான்ட்டு கடையில நம்மளுக்கு இன்னைக்கு காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வித்தவுட் சுகர்ல வாங்கினாலும் அதை குடிச்சிட்டு கடையில இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கடையில வேலை அதிகமா தான் இருந்துச்சு. சண்டேன்றதுனால ஆஃப் டே கடை தான். அதே நேரத்துல 3 மணிக்கு பேட்மிண்டன் கோர்ட் வர புக் பண்ணியிருந்தேன். சரின்ட்டு எல்லா வேலையும் வேக வேகமா செஞ்சுட்டு இருந்தாலும் லேட் ஆயிருச்சு. கடையில இருந்து 2:50 தான் வீட்டுக்கு போலான்ட்டு கிளம்புனேன். வீட்டுக்கு வந்தோன்னே இதுக்கு மேல எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு போனா போய் விளையாட முடியாதுன்னு வந்து நான் ஓட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வேக வேகமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்பவே மணி 3 ஆயிருச்சு. அப்புறம் கிளம்பி ஒரு 10 நிமிஷம் லேட்டா பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு போனேன். நம்மளுக்கு முன்னாடியே நம்ம ஆசிப்பறேன் தினேசன் எல்லாம் வந்துட்டாங்க கோர்ட்டுக்கு. இப்போ தொடர்ந்து ஒரு 3 வாரமா விளையாட போறதால பழைய கேம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. நல்லா விளையாட ஆரம்பிக்கிறேன். ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, நம்மளுக்கு இந்த முட்டி வலி வேற வந்துருது. பேட்மிண்டன் ரெகுலரா விளையாடுறதுனால ஜிம்ல போயிட்டு லெக் டே எல்லாம் போட முடியல. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த முட்டி வலி எல்லாம் சரி பண்ணிட்டு பேக் டு ஃபார்ம் வந்துடும் நினைக்கிறேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இப்படி எதிரும் 2 காலம் உள்ள லாக் ஆயிட்டு அப்படியே ஏர்ல சேர் போட்டு உட்காந்த மாதிரி கீழே விழுந்துட்டமால். சரியான வலி. சரி அப்புறம் அங்க இருந்து ஜூஸ் குடிக்க போலாம். நாங்க எல்லாரும் ஜூஸ் குடிக்க போனா அங்க போய் சேர்ல கூட உட்கார முடியல. நாங்க எல்லாம் ஜூஸ் குடிச்சிருந்தா நம்ம ஆசி பண்ணனும் வம்சியும் மட்டும் கொஞ்சம் போன் பார்த்துட்டு இருக்காங்க. ரியாக்ஷனை வேற ரீல்ல போடக்கூடாதுன்னு சொன்னார் அண்ணன். ஆனா நம்ம எடுத்து ஆட் பண்ணி விட்டோம். பொமகிரானட் ஜூஸ் வித்தவுட் சுகர் குடிச்சு பாருங்க கைஸ், பயங்கரமா இருக்கு. சுகர் கிரேவிங்கா இருக்கும் போதெல்லாம் போய் இந்த பொமகிரானட் ஜூஸ் வித்தவுட் சுகர் தான் குடிக்கிறேன். அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணிருந்தோம்ல, அதனால கிளம்பி படத்துக்கு போனேன். எல்லாரும் கேப்பீங்க ஆல்ரெடி லீக் ஆன படத்தை வேணா போய் 2வது வாட்டி பாப்பேன். நான் லீக் ஆனப்பெல்லாம் பார்க்கவே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்ததான் ஃபர்ஸ்ட் டைம், இப்போ செகண்ட் டைம். அதே டைம் அண்ணன் படம் எத்தனை வாட்டி வேணா பாக்கலாம். சரி வீட்டுக்கு வந்தனே சாப்பிடலான்னு பார்த்தா எல்லாரும் டயர்டா இருந்தாங்க. சரி நம்மளுக்கான தோசை நம்மளே ஊத்திட்டு கொஞ்சம் இந்த சிக்கன் எல்லாம் மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டு நம்ம 3 வாரமா பேட்மிண்டன் கோர்ட்ல போறதுல ஆனா தாவி தாவி குச்சிருவேன் டக்குன்னு டைவ் அடிக்கிறேன்ட்டு. அதுல முட்டியில நல்லா தேஞ்சு போச்சு. அதுக்கு தேங்காய் எல்லாம் போட்டு படுத்து தூங்கிட்டேன். ஒழுக்கமா இருங்க. டே 31ல சந்திக்கலாம். அப்படியே பனிஷ்மெண்டா இந்த 100 டே சுகர் கட் ஓகேவான கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.